Praise the Lord. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களை என்னையும் அவருடைய உள்ளங்கையில வரைந்து வைத்திருக்கிறாரு. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய எதிர்காலம் எல்லாமே அவர் கரத்தில் இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, ஸ்ரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. எந்த தாயும் தன் பிள்ளையை மறக்கவே மாட்டாங்க, எப்பவுமே பாதுகாத்து கொண்டே இருப்பா. அந்த தாய் மறந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை மறக்க மாட்டேன்னு கர்த்தர் சொல்றாரு. இதோ நான் என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், மதில் எல்லாம் எனக்கு முன்பாக இருக்கிறது. நம்ம எங்க போறோம், என்ன பண்றோம், என்ன பேசுறோம், என்ன சாப்பிடுறோம், எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொண்டு கவனித்து கொண்டே இருக்கிறாரு. எனக்கு யாருமே இல்லை, எனக்கு தனியா போராடிட்டு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு, எனக்கு உதவி பண்றதுக்கு, எனக்கு ஆலோசனை சொல்றதுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு சொல்லி தனியா போராடி புலம்பிட்டீங்களா? கர்த்தர் உங்களோடு இருக்கிறாரு. அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்காருங்க. கண்ணின் மணியை போல பாதுகாக்கிற தேவன் உங்களோடு இருக்கார். எந்த சேதமோ எந்த பொல்லாப்பு நேடாபடிக்கு அவர் உங்களை பாதுகாப்பார். உன்னதமானவரை மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழல் தங்கும் வசனத்தின் பிரகாரமாக நீங்க தனியா இல்ல, உங்க போராட்டம் தனியா இல்ல, உங்க பிள்ளைகளுக்கு யாரும் நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களோடு இருக்காரு. சரி, எல்லா காரியங்களையும் கர்த்தர் கவனித்துக் கொண்டே இருக்காருங்க. ஏற்ற காலத்தில் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு, உங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரு. இரவும் இஸ்ரவேலை காக்கிறது உறங்குறது உங்களை தூங்கு வசனத்தின் பிரகாரமாக அவர் உறங்காமலும் தூங்காமலும் உங்களை உள்ளங்கையில வரைந்து வைத்து பாதுகாத்து கொண்டிருக்காரு. நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதி கர்த்தருக்கு பிரியம் சொன்ன வசனத்தின் பிரகாரமாக நீங்க தோத்து போறதோ, நீங்க கண்ணி வெடிப்பதோ கர்த்தருக்கு பிரியம் இல்ல. அவர் உங்களை விசாரிக்கிறான். அப்படியால் உங்கள் கவலையெல்லாம் அவர்கள் வைத்திடுங்க வசனம் சொல்லுங்க. அதே போல உங்க கவலைகள், கஷ்டங்கள், கண்ணிகள் எல்லாவற்றையும் கர்த்தர்களை வைத்திருங்க. அவர் உங்களை பாதுகாத்து கொண்டே இருக்காங்க, கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்காரு. நிச்சயமா அவங்க கைவிட மாட்டார். அவர் உங்களை ஆசீர்வதிக்க தேவனா இருக்காரு. திரும்பவும் சொல்றேன், நீங்க யாருமே இல்லைன்னு சொல்லி தனிமையில இருக்க நீங்க புலம்பிட்டு இருக்காதீங்க. கர்த்தர் உங்களோட இருக்கார். அவர் உங்களை உள்ளங்கையில் வரைந்து வைத்து ஆசீர்வதிப்பதற்காக, பாதுகாப்பதற்காக உங்களோடவே இருக்கிறார். ஆமென். God bless you.